எனக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? நைட்டில் 12 மணி 1 மணி ஆகியுமே அதுக்கு பிறகும் தூக்கம் இல்லாமல் ஏன் நான் தனிமையாக இருக்கேன், என்னை புரிஞ்சிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுருக்கிறீங்களா? மனசில் நிறைய வழிகள் இருந்தும் இதை மனுஷங்க கிட்ட நம்ம போய் சொன்னோம்னு சொன்னால் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, இது ஒரு கதையாக கேட்டுட்டு போயிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க, எப்படி எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு நீங்கள் யோசித்து அழுதுருக்கிறீங்களா? எல்லாருக்கும் முன்னுக்கும் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தாலும் மனசு எப்போவுமே அழுதுட்டு என்னதான் பண்ணாலும் ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உங்கள் மனசில் இருக்கா? அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். நான் உங்கள் அப்துல்லா பேசிகிட்டு இருக்கேன். இப்போது கொஞ்ச நேரம் உங்களோட பேச போகிறேன். வாங்க பேசலாம். ஏன் தனிமையாக இருக்கும்? தனிமை அப்படிங்கிற அந்த வார்த்தை, எனக்கு நீ யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த கவலை, என்னை புரிஞ்சிக்கிறதுக்கு கவலையை சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு இவ்வளோ நாளும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கான 100% ஒரு முழுமையான தீர்வு தான் நான் சொல்ல போகிறேன். நாம் எல்லாரும் முஸ்லீமாக இருக்கோம்ல, அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஏன் வருது? முஸ்லீம்ங்கிறதையும் தாண்டி ஒரு மனுஷனாக இருக்கிறப்ப இந்த ஃபீலிங்ஸுங்கிறது ஏன் வருது அப்படின்னா, நம்ம பொதுவாக ஒருவருக்கொருவர் டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க இல்லாட்டி நான் இல்லை, நான் இல்லாட்டி அவங்க இல்லை. நம்ம இந்த ஃபேமிலி பேரண்ட்ஸோ யாரோ நம்மளோட கதைகளை கேட்கணும். ஒரு பொதுவாக மனுஷனாக இருக்கிறப்ப அந்த ஃபீலிங்ஸ் வர்றது உண்மைதான். நம்ம கதைகளை கேட்கணும், நம்மளை புரிஞ்சிக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது தனிமையாகிறோம், தனிமையாக ஃபீல் பண்ணுறோம், யாருமே இல்லைன்னு. இந்த ஃபீலிங்ஸ் வரதால, தனிமை அப்படிங்கிற அந்த திங்கிங் வரதால ஸ்ட்ரெஸ் வருதுங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எப்படி ரோட்டில் நம்ம நடந்து போயிட்டுருக்கிறப்ப ஒரு நாய் திறத்துதுன்னு வைங்க. நாய் திறத்தும் போது எங்களோட உடம்புக்குள்ள ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த ஹார்மோன் என்ன செய்யும்னு சொன்னால் நம்மளை பாதுகாக்கிறதுக்குரிய அந்த ஏற்பாடு செய்யும். நாய் திறத்தினா அதுக்கு அடிச்சிரும், அப்போ நம்ம அதை தாண்டி ஓடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை நமக்கு உருவாக்கும். ஆனால் தனிமையாக இருக்கிறப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், இதே ஹார்மோன் சுரந்து எங்களோட உடம்புக்குள்ள ஒரு நச்சுத்தன்மையான விஷயங்களை உருவாக்குது. அப்போ இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம்னா, நைட்டில் தூக்கம் இல்லாமல் போகும். 1 மணி 2 மணி தாண்டியுமே தூக்கம் இல்லை. ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரியான ஃபீலிங், பயம், என்னத்தை கண்டாலுமே ஒரு பயம், அப்படியான ஃபீலிங். அப்போது இதெல்லாம் வருது. இது எப்படி இல்லாமக்குறது? கூட தனிமைக்குன்னு சொல்லி இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது ப்ளே ஸ்டோரில். அந்த எப்போ எடுத்து பேசலாமா? இல்லை ஏஐ கூட, ஏஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ChatGPT, ஜெமினி, அது கூட போய் பேசலாமா? இல்லைங்க. ஒரு முஸ்லீமாக இருக்கிற நாம இப்படியெல்லாம் திங்க் பண்ணவே கூடாது. முதல் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்மளாம் முஸ்லீமாக இருக்கோம். அப்போது நம்மளை படைச்சது யாரு? யோசிங்க. அல்லாஹ். அல்லாஹ் படைச்சிருக்கான். அப்போ படைச்ச அல்லாஹ் குரான்ல சொல்கிறான். நீங்கள் இந்த குரானாயத்து பார்த்துருக்கிறீங்களோ தெரியல, அல்லாஹ் குரான்ல சொல்கிறான், நான் உங்களுக்கு அருகாமையில் இருக்கேன். எப்படி அருகாமையிலன்னா, உங்களோட புடரிக்கு அருகாமையில், உங்களோட நரம்புகளுக்கு அருகாமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி ஃபத்குரூனி அதுக்குருக்கும் மஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் என்ன நினைவு கூறுங்க, இந்த மக்கள் மத்தியில் நினைவு கூறுனீங்க என்று சொன்னால் நான் உங்களுக்கு உங்களோட சிறந்தவர்கள் மத்தியில் நினைவு கூறுறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் கேளுங்க, நான் தாரதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். அப்போ நாமெல்லாம் முஸ்லீம்ல, நம்மளை படைச்சவன் ஒருவன் இருக்கான்ல, நம்ம தானா இந்த உலகத்துக்கு பிறந்து வரலையே, நம்மளை படைச்சு அனுப்பியிருக்கான்னா அவன் நம்மளை மறந்துட்டா இருக்கான். கொஞ்சம் யோசிங்களேன். உங்களை படிச்சு அல்லாஹ் தானே அனுப்பினா, அப்போ படிச்சு அனுப்பினவன் மறந்துட்டானா? இல்லைங்க. வாழ்க்கையில் தனிமைகள் வரப்ப ஒரு முஸ்லீமாக இருந்து நாம திங்க் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கூட அல்லாஹ் இருக்கா, நம்ம கூட அல்லாஹ் இருக்கா. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஸ்கிப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணணும்னு உங்கள் மனசை சொல்லலாம். ப்ளீஸ் அது ஷைத்தான் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ அல்லாஹ் இருக்கான்.
அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவனால என்ன பண்ண இயலும்? அல்லாஹ்வை பத்தி நம்ம எப்படி யோசிக்கிறோம்? அவன் நாடிட்டான்னு சொன்னா, அவன் நாடிட்டான்னு வைங்க, அப்படின்னா நீங்க நினைக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது அப்படியே உங்களுக்கு கிடைச்சிருங்க. நீங்க யோசிக்காதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ நீங்க தேடுற விஷயம் தனிமையா இருந்துட்டு இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ண விஷயம் தனிமைக்கான தீர்வு. நான் தீர்வை சொல்றேனே. உங்களுக்கு கவலையா இருக்கிறப்ப எழும்பி போய் அழகா வுது செஞ்சுட்டு மூச்சு ஒரு 5 தடவை இழுத்து விடுங்க. நல்லா ஆழமா மூச்சு இழுத்து அப்படியோ விடுங்க. அப்ப யோசிங்க, இந்த மூச்சு இழுக்கும் போது அந்த மூச்சு அப்படியோ நின்றுச்சுன்னா நம்ம லைஃப் அப்படியே முடிஞ்சிரும்ல. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அப்படியோ போய் அழகா 2 ரக்காத் தொழுங்க. தொழுதுட்டு உங்களுக்கு அழணும்னு தோணுதில்ல, கவலையை சொல்லணும்னு தோணுதில்ல, அதுக்குத்தானே அவன் இருக்கான். அவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அல்லாஹ் ஜட்ஜ் பண்றவன் இல்லை. அல்லாஹ் உன்னோட கவலைகளை கேட்டுட்டு சும்மா விடுறவன் இல்லைங்க. அல்லாஹ் ஒரு மனுஷன் கேட்குறப்ப அதை கொடுக்காம இருக்க வெக்கப்படுறான் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. அப்ப ஏன் இப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம கூட இப்படி ஒருவர் இருக்கிறப்ப நம்ம எதுக்கு கவலை? 5 நேரமும் தொழுது கடைசி சுஜூதுல அல்லாஹ் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது, என் லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க எப்பயாவது சொல்லி தொழுது இருக்கிறீங்களா? எப்பயாவது அழுது துஆ செஞ்சிருக்கிறீங்களா? இப்போ நீங்க சொல்லலாம், இல்ல தொழ கூட கஷ்டமா இருக்கு, குர்ஆன் ஓத கூட கஷ்டமா இருக்கு, எதையுமே பண்ண முடியலன்னா அது ஷைத்தானுங்க. அப்ப நீங்க அதை பண்ண முடியாம இருக்குன்னா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? தொழாம இருக்கிறோம்னா அடுத்த ஸ்டெப் என்ன? நரகம். தொழுகை இல்லைன்னா ஸ்லாத்துல பங்கு இல்லை. அப்போ நம்மள மார்க்கத்தை விட்டு விலக்குறான். அப்போ அது ஷைத்தான். அப்போ நம்ம தொழணும். தொழுதுட்டு அல்லாஹ் கிட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கு. யார்கிட்ட சொல்ல முடியாத கவலையும் சொல்றதுக்கு சரியான ஒரு ஆள்னா அது அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லைங்க. மனுஷங்களை நம்பாதீங்க. லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா இப்போ எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கார்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்பிக்கையை பற்றி போட்டிருக்கோம். அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா மனுஷங்களை நம்பாதீங்க. ஏன்னா மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நேரத்தில் அவங்க கூட இருக்கலாம், ஒரு நேரத்தில் அவங்க நீங்க சொல்றத கேட்கலாம், ஒரு நேரத்தில் உனக்காக நான் இருக்கேன்னு வார்த்தையா சொல்லி கொட்டலாம், பாசத்தை கொட்டலாம். எல்லாமே வெறும் வார்த்தையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நான் 100% உறுதியா சொல்லுவேன். இந்த மனுஷங்களை நம்புறது, மனுஷங்களோட வார்த்தைக்கு, அன்பான வார்த்தைகளுக்கு அடிமையாகி போறது, இது எல்லாமே வெஸ்ட். அல்லாஹ்வை தவிர இரக்கமானவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அதெல்லாம் அவன் கிட்ட சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ உங்க மனசுல ஒரு கவலை இருக்குல்ல, இப்பவே போய் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க. அதை விட ஒரு பெரிய ஆறுதல் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அல்லாஹ்வை நண்பனாக்குங்க. அல்லாஹ்வை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட நண்பனை ஆக்கி கொள்ளுங்க. தனிமை இல்லைங்க, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு அந்த திங்க் பண்றதை விடுங்க. ஏன்னா உங்களுக்கு அல்லாஹ் இருக்கான், உங்களை படைச்சவன் உங்க கூட இருக்கான். உங்களை படைச்சவன் சும்மா அனுப்பலையே, அனுப்பிட்டு அவன் வேர்ஸ்ட் ஆக்கிடுவானா? உங்களுக்கு தொழில் இல்லாம இருக்கலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு எல்லா மனைவிமாருமே போனாங்க. நோய் வந்ததால எல்லாருமே விட்டுட்டு போனாங்க, ஒரு மனைவியை தவிர. அப்ப பாருங்க, கஷ்டம் வாரப்பதான் புரியும் நமக்கு உண்மையானவங்க யாரு, நமக்கு நம்மளோடு இருக்க உண்மையான தகுதியானவங்க யாருங்கிறத புரிஞ்சு வைக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சோதனைகளை தாரான். அப்போ அதனால கஷ்டம் வாரது நீங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கு. நீங்க யோசிக்கலாம், அப்போ எதுக்குப்பா இவங்க என் லைஃப்ல வந்தாங்க, இவங்க என் லைஃப்ல வந்ததால தானே எனக்கு இவ்வளவு கஷ்டம்னு. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு படிச்சு கொடுக்க வந்திருக்காங்க. எல்லாருமே நம்ம லைஃப்ல வாரது ஒரு விஷயத்த சொல்லித்தர வாராங்க, சொல்லி தந்து முடிய போறாங்க, அவங்க பர்பஸ் முடிய அவங்க போயிடுறாங்க. அதனால தனிமையா இருந்தாலும் நீங்க தனிமை இல்லை, உங்களுக்கு யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கா. ஓகேவா? தனிமைங்கிற அந்த ஃபீலிங்ஸ் இதுக்கு பிறகு வரக்கூடாது. சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க. ஒரு நாளைக்கு நீங்க நினைக்கிறத விட பெஸ்டா உங்க லைஃப் மாறும். நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்து பேச இல்லைங்க, எனக்கும் கண் பார்வை தெரியாது தான், 2 கண் பார்வையுமே தெரியாது. பாருங்க, அல்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமான ஒரு லைஃப்பை தந்திருக்கான். நாங்களே எல்லாத்தையுமே எக்ஸெப்ட் பண்ணிட்டு வாழ்றப்ப நீங்க ஏன் தனிமைன்னு கவலைப்படணும்? சந்தோஷமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வாழ்த்துக்கள்.